வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 325.2. யாரு இந்த பேட்மேன் பியாண்ட்? உங்கள சில பேரு பேட்மேன் பியாண்ட பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா பேட்ரிக் ஹார்பின்னு சொல்லக்கூடியவரு ஒரு அனிமேட்டட் பேட்மேன் பியாண்ட் படத்தை WB-க்கு பிட்ச் பண்ற விதமா சில கான்செப்ட் ஆர்ட் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா WB என்னைக்காச்சும் நம்ம எதிர்பார்த்த படத்தை கிரீன் லைட் பண்ணியிருக்கானா? நிச்சயமா இல்ல. சோ இந்த படத்தை கான்செப்ட் ஆர்ட்டோடவே மொத்தமா இழுத்து மூடிட்டாங்க. ஆனா பாவி பையன் கிரீன் லைட் பண்ணியிருந்தானா இந்நேரத்துக்கு நம்ம இந்த படத்தை பார்த்திருப்போங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. ஆனா பேட்மேன் பியாண்ட பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பேட்மேன் இத்தனை வருஷமா உருவாக்கி வச்சிருந்த அந்த லெகசிக்கு எப்படி டெரி மிகினஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண பையன் பேட்மேனா மாறுறான். அதாவது பேட்மேன் பியாண்டா இவனோட ஆரிஜினை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ தொடங்குவோமா? அதாவது டெரி மிகினஸ் தான் பேட்மேன் பியாண்ட். ஆனா உண்மையா சொல்றா காமிக்ல இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஆரம்பத்துல கிடையவே கிடையாது. ஏன்னா இவன் டிசி அனிமேட்டட் யூனிவர்ஸ்ல பேட்மேன் பியாண்ட் சொல்லக்கூடிய ஒரு அனிமேட்டட் சீரிஸை தான் உருவாக்கப்பட்டவன். அண்ட் அந்த அனிமேட்டட் சீரிஸை ஒரு பேஸா வச்சு தான் இவனுக்கான ஆரிஜினை எழுதியிருப்பாங்க. சோ ஒரிஜினலா டெரி மிகினஸ் அனிமேட்டட் சீரிஸ்ல இருந்து தான் காமிக்குள்ள எழுதப்பட்டவன். அதனால அவனோட ஆரிஜினை அனிமேட்டட் சீரிஸ்ல இருந்து காமிக் ஏத்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அதாவது இந்த காமிக்கோட ஆரம்பத்துல இவன் பேட்மேன் ஒரு கிரிமினல் கேங்க பிடிக்கிறதுக்காக ஒரு சைபர்னெட்டிக் கான்லெட்டை அவரோட ரைட் ஹேண்ட்ல போட்டு வந்திருப்பாரு. ஆனா அந்த கான்லெட் மூலமா நம்ம பேட்மேன் இந்த வேர்ஹவுஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வண்டி இருக்கும்ல, அந்த வண்டியை சின்ன பின்னமாக்கி இருப்பாரு. ஆனா அதை பார்த்து அந்த கிரிமினல்ஸே அவ்வளவுதான் மாட்டணும் சோலி முடிஞ்சுன்னு போலீஸ் கிட்ட அவங்களே சரண்டர் ஆயிடுவானுங்க. ஆனா அந்த சரண்டர் ஆன கிரிமினல் கேங்ல இருக்கிற ஒருத்தன் தான் பேட்மேன் இந்த கான்லெட்டை வச்சு ஒரு சூட்டை உருவாக்குனா எப்படி இருக்கும் அப்படின்னு சின்னதா கொளுத்தி போட்டிருப்பான். ஆனா அப்படி கொளுத்தி போட்டதுல நம்ம பேட்மேன் பியாண்ட் சூட்டையை உருவாக்கி இருப்பாரு. அண்ட் இங்க இருந்து பல வருஷங்களா பேட்மேன் காத்தம்ல நடக்கிற ஒவ்வொரு தப்புகளையும் தடுத்து தான் இருப்பாரு. ஆனா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும் காத்தம்ல குற்றங்கள் நடந்துட்டே தான் இருக்குது. அண்ட் அப்படிதான் ஒரு நாள் இரவு ஒரு கிட்னாப்பர் கேங் ஏர்பிளைன் ஹேங்கர் இடத்துல ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருப்பானுங்க. சோ அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்துற விதமா நம்ம பேட்மேன் பியாண்ட் சூட்டோட இறங்கி இருப்பாரு. பட் இந்த பியாண்ட் சூட் நம்ம பேட்மேனை என்னதான் ஒரு சூப்பர்மேன் அளவுக்கு சம ஸ்ட்ராங்கான அளவே மாத்தினாலும் இங்க நம்ம பேட்மேனை அந்த கிட்னாப்பர் கேங் பொளந்து எடுத்துருவானுங்க. ஏன்னா நான் முன்னாடி சொல்லல, நம்ம பேட்மேன் பல வருஷங்களா காத்தம் சிட்டி நடக்கிற தப்புகள் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. அதனால இப்போ நம்ம பேட்மேனுக்கு வயசாகி இருக்கும். அதனால அவரால் முன்ன மாதிரி சண்டை போட முடிஞ்சிருக்காது. சோ அந்த கிட்னாப்பர் கேங் நம்ம பேட்மேனை மூளையில போட்டு சொருவுறானுங்க. அவனுக்கு கிட்ட நம்ம பேட்மேன் தப்பிக்க வேற வழியே தெரியல. சோ அங்க இருந்து ஒரு கன்னை எடுத்து அவங்கள பார்த்து ஏம் பண்ண அந்த கிட்னாப்பர் கேங்ல இருக்கிற எல்லாருமே தெரிச்சு ஓடிறானுங்க. ஆனா நம்ம பேட்மேன் அவர் பண்ணதை நினைச்சு வருத்தப்படுறாருங்க. ஏன்னா அவர் பேட்மேனா மாறதுக்கு முன்னாடி அவருக்கே பண்ணிக்கிட்ட ஒரு சத்தியம் என்னன்னா, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவர் கையில ஒரு கன்னை மட்டும் எடுத்துடவே கூடாதுன்னு. ஏன்னா அவரோட அம்மா அப்பாவோட வாழ்க்கை அதுல இருந்து போச்சு. அதனால இப்படி ஒரு சத்தியத்தை அவருக்கே அவர் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த விஷயத்தையே அவர் மீறிட்டதுனால இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, நெவர் அகைன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டுட்டு இருந்த அந்த பியாண்ட் சூட்டை அவரோட பேட் கேவ்ல லாக் பண்ணிட்டு அவரோட பேட்மேன் வாழ்க்கையை அவர் அதோட நிறுத்திடுறாரு. இங்க இருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் பேட்மேன் இல்லாத அந்த காத்தம்ல ஏகப்பட்ட குற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதுவும் ஜோக்கரை தன்னோட இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு தி ஜோக்கர்ஸ் அப்படின்னு ஒரு கேங்கே உருவாயிருக்கும். அந்த கேங்கை சேர்ந்த ஒருத்தர் எல்லாரும் முன்னாடியுமே ராபரி பண்ணிட்டு இருப்பான். ஆனா யாருமே அவனை தடுக்கிறதுக்காக முன் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி போனா அவங்க மொத்தமா போயிடுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்போ ஒரு சின்ன பையன் இறங்கி அவனை தடுத்து நிறுத்தி அவனை அடிச்சு ஓட விட்டுருப்பான். ஆனா அந்த சின்ன பையன் தான் டெரி மிகினஸ். இவன் பாத்தீங்கன்னா வீட்லயே அடங்காத ஊர் சுத்திட்டு இருக்க ஒரு அடாவடியான சின்ன பையன். ஆனா அவன் கண் எதிர்க்க எந்த தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கிற அளவுக்கு ரொம்பவே நல்லவன். சோ அப்படிதான் இங்க அந்த ஜோக்கர் கேங்க சேர்ந்தவனையே அடிச்சு ஓட விட்டுருப்பான். தென் அன்னைக்கு நைட் அவன் வீட்ல இருந்து கிளம்பி அவனோட ஆளை பாக்குறதுக்காக ஒரு நைட் கிளப்புக்கு போயிருப்பான். ஆனா அங்க அந்த ஜோக்கர் கேங்க சேர்ந்தவங்க இவனோட ஆளு கிட்ட பிரச்சனை பண்ணிப்பாங்க. சோ அதனால அந்த இடத்துலயுமே அந்த ஜோக்கர் கேங்க சேர்ந்தவங்கள அடிச்சிட்டு டெரி மிகினஸ் அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவான். ஆனா அந்த ஜோக்கர் கேங் இவனை விடாம துரத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இவனை முடிஞ்ச வரைக்கும் அந்த பைக்கை வேகமா ஓட்டிட்டு போக அப்ப அவனுக்கு எதிர்க்க ஒரு வயசானவர் அந்த ரோட கிராஸ் பண்ணிருப்பாரு. சோ அந்த வயசானவரை இடிச்சிட கூடாதுன்னு அவன் அந்த பைக்கை கிராஷ் பண்ண அந்த ஜோக்கர் கேங் நம்ம டெரிய சுத்து போட்டுருவாங்க. ஆனா அப்பதான் அந்த வயசானவர் தன்னோட கையில இருந்த குச்சி மூலியமாவே அந்த ஜோக்கர் கேங்க பிரிச்சு எடுத்துருவாருங்க. அண்ட் அவனுங்களும் அடியை தாங்க முடியாம பயத்திலே ஓடுவானுங்க. ஆனா அப்பதான் அந்த வயசானவர் யாருங்க அதை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ப்ரூஸ் வெயின். நீங்க நம்ம ப்ரூஸ் வெயினுக்கு ரொம்ப வயசானதுனால சண்டை போட்டதுமே அவருக்கு மூச்சு விட ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ டெரி மிகினஸ் நம்ம ப்ரூஸை வெயின் மேன்ஷனுக்கு தூக்கிட்டு வந்து மெடிசன்ஸை கொடுத்து நம்ம ப்ரூஸை தூங்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலாம் தான் பாப்பான். ஆனா அப்ப அங்க இருந்து ஒரு கிராண்ட் ஃபாதர் கிளாக்ல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும். சோ அதனால அந்த சத்தத்தை நிறுத்தக்காக அவன் என்னமோ ட்ரை பண்ணுவான். ஆனா அப்போ அந்த கிராண்ட் ஃபாதர் கிளாக் ஓபன் ஆகி அது அவனை பேட் கேவுக்கு லீட் பண்ணிருக்கும். ஆனா அப்பதான் டெரி மிகினஸ்க்கு தெரிய வருது நம்ம ப்ரூஸ் வெயின் தான் பேட்மேன். பட் அப்ப தூங்கிட்டு இருந்த நம்ம ப்ரூஸ் வெயின் முழிச்சு டெரி மிகினஸை அடிச்சு துரத்திடுவாரு. சோ அங்க இருந்து கிளம்பின டெரி தன்னோட வீட்டுக்கு வந்தா அவன் வீடு சுத்தி ஒரு போலீஸ்காரன் இருக்கும். அதனால என்னன்னு போய் பார்த்தா அவனோட அப்பாவை அந்த ஜோக்கர் கேங் கொன்னுட்டாங்கன்னு அவங்க அம்மா வந்து சொல்லிருப்பாங்க. அண்ட் இதை கேட்டுட்டு டெரி மிகினஸால இதை ஏத்துக்க முடியாம அவன் வீட்டுக்குள்ளே மொத்தமா அடைஞ்சிடறான். ஆனா ஒரு நாள் அவனோட அப்பாவோட எடுத்த ஒரு போட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போது அது பின்னாடி இருந்து அவனுக்கு ஒரு டிஸ்க் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த டிஸ்க் டெரெக் பவரோட கம்பெனி சம்பந்தப்பட்ட ஒரு டிஸ்க். ஆனா அந்த டிஸ்க அந்த கம்பெனில வேலை பண்ற ஹாரின்னு சொல்லக்கூடியவர் தான் நம்ம டெரி மிகினஸ்
மெக்னஸோட அப்பா வாரன் மெக்னஸ் கிட்ட யாருக்கும் தெரியாம கொடுத்திருக்காரு. பட் இந்த விஷயம் டெரெக் பவருக்கு தெரிஞ்சு வாரன் மெக்னஸ அவன் தான் கடைசியா விசாரிக்கணும்னு கூட்டிட்டு போயிருக்கான். சோ இந்த டிஸ்க்குக்காக தான் தன்னோட அப்பாவை அவங்க கொண்டு இருக்காங்கன்னு நம்ம டெரி மெக்னஸ் இந்த டிஸ்கை எடுத்துக்கிட்டு வெயின் மேன்ஷனுக்கு போயிருப்பான். ஆனா அங்க நம்ம ப்ரூஸ் வெயின் இந்த டிஸ்கை செக் பண்ணி பார்த்ததுக்கு தான் தெரிய வருது டெரெக் பவர்ஸ் ஏதோ ஒரு விதமான புது டிஎன்ஏ மியூட்டேஷன் நர்வ் கேஸை உருவாக்குறாங்கன்னு. அதுவும் நம்ம ப்ரூஸோட கம்பெனி மூலமாவே அதை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு அப்பதான் அவருக்கு தெரிய வருது. ஆனா இப்ப என்ன பண்றது, நம்ம ப்ரூஸ் தான் பேட்மேன் வாழ்க்கையை மொத்தமா நிறுத்திட்டார்ல. சோ இந்த டிஸ்கை கமிஷனர் பார்பா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லிருப்பாரு. ஆனா டெரி மெக்னஸ்க்கு போலீஸ் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அதனால அந்த டிஸ்கை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பான். ஆனா அப்போ டெரெக் பவர்ஸ் இவனை வழி மறைச்சி அவன் கிட்ட இருந்து அந்த டிஸ்கை எப்படியாச்சும் தூக்கலான்னு பாப்பாரு. ஆனா டெரி எப்படியோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். பட் அவன் அந்த டிஸ்கை அந்த இடத்துல மிஸ் பண்ணிடுவாங்க. தென் இப்போ இந்த சைடு நம்ம வெயின் மேன்ஷன்ல நம்ம ப்ரூஸ் வெயின் அன்னைக்கு நைட் நடக்க போற அந்த ரெட் கார்பெட் ஈவென்ட்க்கு யாரெல்லாம் வராங்கங்கறத பாத்துட்டு பாரு. ஆனா அப்போ நம்ம ப்ரூஸோட நாய் ஏஸ் வந்து ரொம்ப நேரம் குலைச்சிக்கிட்டே இருக்கும். சோ அதனால என்னன்னு போய் பார்த்தா நம்ம ப்ரூஸ் வெயின் பேட் கேவ்ல லாக் பண்ணி வச்சிருந்த அந்த பேட்மேன் பியாண்ட் சூட் காணாம போயிருக்கும். ஆமா, அது எடுத்தது வேற யாரும் இல்ல, நம்ம டெரி மெக்னஸே தான். அவன் அந்த பியாண்ட் சூட்டை போட்டுக்கிட்டு யாருக்குமே தெரியாம டெரெக்கும் வில்மோஸ் ஈகன்ஸும் பேசிட்டு இருக்கத ஓட்டி கேட்டு இருப்பான். அண்ட் அப்படி கேட்டதுல அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். டெரெக் பவர்ஸ் உருவாக்கின அந்த நர்வ் கேஸை இன்னைக்கு தான் அவங்க ஷிப்மெண்ட் பண்ண போறாங்கன்னு. சோ இப்போ அவன் அதை தடுத்தாகணும். ஆனா அப்போ அங்க இருக்கிற காட்ஸ் இவனை பாத்துருவாங்க. சோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது. ஆனா அப்போ இந்த சைடு வெயின் மேன்ஷன்ல இருந்து நம்ம ப்ரூஸ் வெயின் டெரி மெக்னஸ் கிட்ட அந்த சூட்டை திரும்ப கொடுத்துருங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. பட் இப்போ டெரி அந்த ஷிப்மெண்ட் தடுத்தாகணும்ல. சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரூஸை கன்வின்ஸ் பண்ணலாம் பாப்பான். ஆனா ப்ரூஸ் வெயின் மேன்ஷன்ல இருந்து அந்த பியாண்ட் சூட்டை மொத்தமா ஷட் டவுன் பண்ணுவாரு. அண்ட் அதுதான் சரியான நேரம். டெரெக் பவரோட ஆளுங்க எல்லாருமே இவனை கொல்லலாம்னு முயற்சி பண்ணிருப்பாங்க. சோ நம்ம ப்ரூஸ் வெயினுக்கு வர வழியே இல்ல, அந்த சூட்டை டர்ன் ஆன் பண்ணி டெரி மெக்னஸை அவர் கைட் பண்ணிருப்பாரு. சோ நம்ம ப்ரூஸ் வெயினோட கைட் மூலமா டெரி மெக்னஸ் எப்படியோ டெரெக் பவர்ஸோட ஷிப்மெண்ட்டை மொத்தமா தடுத்து நிறுத்திடுறான். அண்ட் அங்க இருந்தா நம்ம ப்ரூஸ் வெயின் ஒன்னு புரிஞ்சுக்கிறாரு. அவர் என்னதான் பேட்மேன் வாழ்க்கையை மொத்தமா நிறுத்தி இருந்தாலும் the city needs Batman. சோ அப்பத்துல இருந்தே ப்ரூஸ் வெயின் டெரி மெக்னஸை பேட்மேனை கைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் இங்க இருந்து நாங்க டெரி மெக்னஸ் பேட்மேன் பியாண்டா மாறுறான். சரி, இவ்வளவு நாள் டெரி மெக்னஸ் எப்படி பேட்மேன் பியாண்டா மாறினானுங்கிறத பார்த்தோம். இப்போ கொஞ்சம் டெரி மெக்னஸை பத்தி பார்ப்போமா? அதாவது டெக்னிக்கலா சொல்ல போனா நம்ம ப்ரூஸ் வெயினோட பையன் தான் டெரி மெக்னஸ். அடே திடீர்னு என்னடா குண்டு தூக்கி போடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் உண்மை. நம்ம ப்ரூஸ் வெயினோட ஜெனடிக்கல் பையன் தான் டெரி மெக்னஸ். அதாவது ஜஸ்டிஸ் லீக் அன்லிமிட்டட் சொல்லக்கூடிய ஒரு அனிமேட்டட் சீரிஸ்ல தான் இதை கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதாவது அமாண்டா வெலரை பொறுத்த வரைக்கும் the city needs Batman இல்ல, the world needs Batman. ஆனா நம்ம பேட்மேனா இருக்க ப்ரூஸ் வெயினுக்கு கண்டிப்பா வயசாகதானே செய்யும். சோ அதனால அமாண்டா வெலர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா நம்ம ப்ரூஸை போல இருக்க ஒரு பேட்மேனை உருவாக்கணும்னு. அண்ட் அதுக்காக அமாண்டா வெலர் நம்ம ப்ரூஸ் வெயின் டிஎன்ஏவை ஒரு சாம்பிளா எடுத்துக்கிட்டு அதை நானோ டெக்னாலஜி மூலமா நம்ம டெரியோட அப்பா வாரன் மெக்னஸோட ரீப்ரொடக்டிவ் டிஎன்ஏவை மொத்தமா ப்ரூஸோட டிஎன்ஏவை ஆல்டர் பண்றாங்க. சோ அது மூலியமா தான் நம்ம டெரி பிறந்திருப்பானே. அண்ட் அமாண்டா வெலர் இப்ப டெரி மெக்னஸை உருவாக்கின இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வச்ச இந்த பேர் என்னன்னா பேட்மேன் பியாண்ட். செம்மையாச்சுல. சரி, இவ்வளவு நேரம் பேட்மேன் பியாண்ட்னா யாரு, டெரி மெக்னஸ் எப்படி உருவானா எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. அதனால இப்போ பேட்மேன் பியாண்டோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் பார்ப்போம். அதாவது டெரி மெக்னஸ் ஆரம்பத்துல இருந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டரா இருந்திருக்கான். சோ இதுல நம்ம பேட்மேனும் அவருக்கு தெரிஞ்ச மார்ஷல் ஆர்ட்லாம் சொல்லி கொடுக்கறதுனால அவனை ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ல அவளுக்கு யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது. ஆனா அதுக்காக தலைவன் டிக்ரேஷன் இல்ல டிம் அளவுக்குலாம் கிடையாது. பட் ஒரு நல்ல ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டர். அண்ட் இதே மாதிரியே ஒரு ஹை லெவல் அஜிலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஆக்ரோபேட் ஸ்கில்ஸ் எல்லாம் தெரிஞ்சவன். சோ அதனால இந்த காத்தம் சிட்டில ஒவ்வொரு பில்டிங்ல இருந்து தாவும் போதும் அவன் அந்த ஆக்ரோபேட்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம சின்ன வயசுல ஒரு வெக்டர் கேம் ஆடுவோம்ல அந்த மாதிரி தாங்க இருக்கும். தென் அடுத்ததான் நம்ம பேட்மேன் அவர் ராபின் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்த டிடெக்டிவ் ஸ்கில்ஸ் இதையுமே டெரி மெக்னஸ்க்கு பேட்மேன் சொல்லி கொடுத்திருக்காரு. சரி இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டெரி மெக்னஸ்க்கு ஆரம்பத்துல இருந்த ஸ்கில்ஸோ நம்ம பேட்மேன் சொல்லி கொடுத்த ஸ்கில்ஸோ தான். சோ அதனால இப்போ அந்த பியாண்ட் சூட்டோட பவர்ஸ் பார்ப்போமா. ஸ்டார்டிங் வித் இந்த சூட்டோட ஸ்ட்ரென்த். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த சூட்டை யார் போட்டுனாலும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இது 10 மடங்கு அதிகமா வெளிக்கொண்டு வரும். அதனால இந்த பியாண்ட் சூட்டை போட்டுருக்கவங்க ரொம்ப ஈஸியாவே ஹெவி லிஃப்ட்ல பண்ண முடியும். அண்ட் முக்கியமா ஒரு சாதாரண பஞ்ச் மூலமாவே மெட்டல் வால்ஸ் சுக்குநூறு ஆக்க முடியும். அதாவது இந்த பியாண்ட் சூட்டை நீங்க போட்டாலே போதும், நீங்க பேட்மேன் போல இருக்க ஒரு சூப்பர்மேன். தென் அடுத்ததா இந்த பியாண்ட் சூட்ல கண்டிப்பா இந்த விஷயத்தை நோட் பண்ணிப்பீங்க, கிளைடர் அண்ட் பூஸ்டர்ஸ். அதாவது பேசிக்கா நம்ம பேட்மேன் கேப் யூஸ் பண்ணி தான் பறப்பாரு. ஆனா இந்த பியாண்ட் சூட்ல நம்ம பேட்மேனுக்கு 2 கிளைடர் இருக்கும் அண்ட் காலு கீழே அயன்மேனுக்கு இருக்கிற மாதிரி பூஸ்டர்ஸ் வர இருக்கும். சோ தலைவனை நீங்க விட்டா போதும் பறந்துகிட்டே இருப்பான். தென் இப்ப அடுத்த நம்ம இந்த பியாண்ட் சூட்டை பத்தி பார்க்க போறது ஒரு செம்மையான விஷயம், கேமோஃப்ளாஜ். அதாவது இந்த மொத்த பியாண்ட் சூட்டையுமே ஒரு க்ளோக்கிங் டெக்னாலஜி மூலமா உருவாக்கி இருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்ல போனா நம்ம மேல ஒரு லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகறனால தான் நம்ம ஒருத்தங்களோட கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த க்ளோக்கிங் டெக்னாலஜி நம்ம மேல படுற அந்த லைட்டை மொத்தமாவே பெண்ட் பண்ணிடும். சோ அதனால நம்மளால கேமோஃப்ளாஜ் ஆக முடியும் பச்சந்தியை போல. அண்ட் இதுக்கப்புறம் இந்த பியாண்ட் சூட் புல்லட், ஃபயர், ஹீட், இம்பாக்ட் இது எல்லாத்தையுமே மொத்தமா ரெசிஸ்ட் பண்ற அளவுக்கு செம்ம டியூரபிளான ஒரு சூட். தென் இதுக்கப்புறம் இந்த பியாண்ட் சூட்ல ஆடியோ சென்சார்ஸ்லாம் இருக்குது. அதாவது நீங்க இந்த சூட்டை போட்டுக்கிட்டு சாதாரணமா நீங்க ஒரு செவுத்துல கையை வச்சாலே போதும் அந்த செவுத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க பேசினாலும்
இல்ல முணுமுணுத்தாலோ அதை உங்களால ரொம்பவே தெளிவா கேட்க முடியும். ஏன்னா உங்களோட கையில தான் அந்த சென்சார்ஸ் இருக்கும். அண்ட் அப்படிதான் டெரெக் பவர் பேசிட்டு இருக்காரு டெரி மேக்னஸ் ஒட்டு கேட்டு இருப்பானு. தென் இதோட கடைசியா அந்த பியாண்ட் சூட்ல இருக்க பேட்டராங், அதாவது பேட்மேன் பியாண்டோட சூட்டே செம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிறதுனால தலைவனோட பேட்டராங்கும் அதுக்கேத்த மாதிரியே இருக்கும். லைக் கொலாப்சபிள் எலக்ட்ரிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் கிராப்பலிங் ஹூக் பேட்டராங்னு தலைவன் கிட்ட இல்லாத பேட்டராங்கே இல்லங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சூட் செம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கானது. பட் என்னதான் இந்த பேட்மேன் பியாண்ட் செம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்தாலும் கண்டிப்பா இவருக்கு வீக்னஸா இருக்குதுங்க. அண்ட் அதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது இந்த பேட்மேன் பியாண்ட்னு சொல்லக்கூடியவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். அதனால ஒரு புல்லட்டால் சுட்டாலே போதும் தலைவன் அந்த இடத்துல காலி. பட் அதுதான் இருக்கல கஷ்டம். ஏன்னா உங்களால டெரி மேக்னஸ் மட்டும் தான் புல்லட்டால சுட முடியுமே. ஆனா ஒருவேளை அந்த பியாண்ட் சூட் அவன் போட்டிருந்தானா அவ்வளவுதான், கன்ன வச்சு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால இப்ப நம்ம செகண்டா பார்க்க போறது அந்த பியாண்ட் சூட்டோட எனர்ஜியை மொத்தமா ட்ரெயின் பண்றது. அதாவது அந்த சூட்ல இருக்கிற மொத்த டெக்கையுமே நம்ம பேட்மேன் ஒரே ஃபைட்ல யூஸ் பண்ணா அந்த பியாண்ட் சூட்டோட எனர்ஜி மொத்தமாவே ட்ரெயின் ஆயிடும். சோ நீங்க ஈஸியாவே பேட்மேனை டிஃபீட் பண்ணிடலாம். ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் உங்களால இந்த எனர்ஜியை ட்ரெயின் பண்ற முடியாது. அதனால இப்ப நம்ம தேர்டா பார்க்க போறது அந்த பியாண்ட் சூட்டை மொத்தமா ஷட் டவுன் பண்றது. அதாவது இந்த பேட்மேன் பியாண்ட் காமிக்லயே பாத்தீங்கன்னா வெயின் மேன்ஷன்ல இருந்தே நம்ம ப்ரூஸ் வெயின் அந்த பேட்மேன் பியாண்ட் சூட்டை மொத்தமா ஷட் டவுன் பண்ணிருப்பாரு. சோ அந்த மாதிரி நீங்க இந்த பியாண்ட் சூட்டை ஹேக் பண்ணி மொத்தமா ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியாவே பேட்மேனை போட்டு தள்ளிடலாம். ஆனா இதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ரெண்டு ஆப்ஷனை விட இதுதான் ரொம்பவே ஈஸி. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பேட்மேன் பியாண்ட் அனிமேட்டட் சீரிஸ்ல நடந்திருக்குது. ஆனா ஓவரால் பேட்மேன் பியாண்டுக்கு இந்த மூணு வீக்னஸ் தான் இருக்குது. அண்ட் இதுல நீங்க எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோல டெரி மேக்னஸ்னா யாரு, பேட்மேன் பியாண்ட் சூட்டை எப்படி உருவாக்குனாங்க, அதோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸ்னு எல்லாத்தையுமே இந்த பேட்மேன் பியாண்ட் ஆரிஜின்ல மொத்தமா பார்த்தாச்சு. சோ இந்த மாதிரி மார்வல் அண்ட் டிசி கேரக்டரோட ஆரிஜின் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இதோட ஒரு தரமான வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.